வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? நம்ம அஃபிஷியல் வோட்டிங் ஆர்டர் எப்படி இருந்தது இன்று மாலை வரைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதேபோல யார் வந்து டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கிறது? அதேபோல அன்அஃபிஷியல் வோட்டிங்ல யார் முன்னாடி இருக்கா? யார் பின்னாடி இருக்கா? யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்கா? அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்தபடி அபிஷியல் வோட்டிங் ஆர்டர்ல நம்பர் 1ல திவ்யா இருக்காங்க, சாண்ட்ரா இருக்காங்க 2வது, 3வது பார்வதி, 4வது திவாகர், 5வது விக்கல்ஸ் விக்ரம், 6வதாக அரோரா இருக்காங்க, 7வதாக வியானா இருக்காங்க, கனி 8வதா இருக்காங்க, 9வது சுபிக்ஷா, 10வது ரம்யா. ரம்யா, சுபிக்ஷா, கனி இந்த 3 பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறதா தகவல் வருது. அரோராவுக்கு துஷாரோட ஓட்டுனால கொஞ்சம் மேல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கனி, சுபிக்ஷா, ரம்யா இவங்க தான் இருக்காங்க. அதேபோல திவ்யா, சாண்ட்ரா 2 பேருக்கும் கொஞ்சம் மீகரான வித்தியாசம் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. பார்வதி, திவாகர், விக்கல் சீக்கிரம்லாம் 3 பேர் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்காங்க அப்படிங்கிற மாரி செய்திகள் வருது. திவ்யா, சாண்ட்ரா இவங்க 2 பேர் தான் அடிச்சு துவம்சம் பண்றாங்க வோட்டிங் அப்படிங்கிறது. அன்அஃபிஷியல் வோட்டிங்க பார்த்துடலாமா? அன்அஃபிஷியல் வோட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த டைட்டில் வின்னர்ல இவங்க யார் வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது? வியானா, சபரி, விக்ரம், சாண்ட்ரா, பார்வதி, திவாகர் அல்லது நம்ம திவ்யா. இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க. நானும் அத பத்தி விரிவா பேசுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் அன்அஃபிஷியல் வோட்டிங் பார்த்துடலாமா? சாண்ட்ரா அவர்கள் 92,000 ஓட்டுல இருக்காங்க. நாளைக்கு காலைல 10,000 ஓட்டு 1,00,000 ஓட்டுக்கு வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன். திவ்யா 89,910 2 பேரும் 1,00,000 ஓட்ட நெருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. விக்ரம் அன்அஃபிஷியல் வோட்டிங்ல 3வது இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது 81,146 ஓட்டு. பார்வதி 4ஆம் இடம் 79,303 ஓட்டு. 5ஆம் இடம் திவாகர் 44,067 ஓட்டு. 6வது இடத்துல வந்து வியானா இருக்காங்க. 38,386 ஓட்டு. அரோரா 33,770 ஓட்டு. கனி வந்து 33,389 ஓட்டு. ரம்யா 38,207 ஓட்டு. சுபிக்ஷா 31,385 ஓட்டு. ஆனா, இதுல வந்து சுபிக்ஷா, ரம்யா, கனி இந்த 3 பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. அஃபிஷியல்லி அப்படிதான் இருக்கு. ஆனா, அஃபிஷியல்லி அந்த 3 பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்கங்கிறது தெரியுது. ரம்யா கீழ இருக்காங்க. சுபிக்ஷா இங்க மேல இருக்காங்க. அதான் வித்தியாசம். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யார் வெற்றி பெறப் போகிறார்? யார் வந்து வெளியில போறாங்க அப்படின்னா, ரம்யா, சுபிக்ஷா, கனி இந்த 3 பேர்ல யார் வேண்டுமானாலும் வெளியில போலாம். ஆனா, எனக்கு தெரிஞ்சு வோட்டிங்ல பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து வினோத் வந்து கடகடன்னு 3,00,000 ஓட்டுலாம் வாங்குனாரு. அதேபோல இப்ப திவ்யாவும், சாண்ட்ராவும் கொஞ்சம் நெருங்கி இருக்க மாரி இருக்கு. 2 பேரும் சேர்ந்து வாங்குறாங்க அந்த ஓட்டங்கிற மாரி இருக்கு. வினோத், திவ்யா, சாண்ட்ரா இந்த 3 பேரும் ஒரே நேரத்துல வந்தா தான் யாருக்கு வந்து கப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். கப்பு இந்த 6 பேர்ல யாரோ ஒருத்தரா? அல்லது வினோத் அல்லது திவ்யாவா? யாருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா நம்ம அத பத்தியும் பேசுவோம். வோட்டிங் பொறுத்தவரைக்கும் திவ்யாவும், சாண்ட்ராவும் தான் தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. இந்த வாரத்த பொறுத்தவரைக்கும். வரும் வாரங்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே. தேங்க் யூ.